இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல்னால் கோவக்காய் வறுவல் தான் செய்ய போகிறோம். அதுக்கு வந்து நான் வந்து 1/4 கிலோ கோவக்காய் எடுத்து ரவுண்டாக கட் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறமேட்டுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் எடுத்தால் போதும். அவ்வளோ. நம்ம இப்போ வந்து அதை வந்து வணக்கி விட்டுறலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி அதில் வந்து கொஞ்சம் சோம்பு போட்டுக்கலாம். சோம்பு போட்டு பொரிஞ்சிச்சு. இப்போ வந்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வாங்கிக்கணும். இப்போ கோவக்காவை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். கோவக்காவை போட்டு நல்லா வணக்கிட்டு காய் நல்லா வணங்கிட்டு இப்போ வந்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கணும். காய்க்கு தேவையான மசாலா பொருட்கள் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா இது எல்லாமே வந்து நம்ம இப்போ வந்து அதில் ஆட் பண்ணி கொதிக்க வச்சுக்கணும். மசாலா போட்டாச்சு. இப்போ வந்து தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கணும். நல்லா காய் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றியாச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம வேக வச்சுக்கலாம். இந்த தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி காய் வெந்துருச்சு. இப்போது சுவையான கோவக்காய் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.